ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டமாட்டா ஆனியன் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கோம், கொஞ்சமாக புதினா, மிளகா, டமாட்டா, ஆனியன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசியாது, ஸோ தட் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுவோம். ஆயில் போட்டு ஆயில் நல்லா காய்க்கும். ஸோ ஆனியன், மிளகா, நல்லா வந்து வதங்கட்டும். பூண்டு கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் இது வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவுலுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகிட்டு இப்படி வந்து போட்டு வச்சுடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணலாம் நல்லா வதக்கி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வந்து வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் ஆகட்டும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அப்படி ஸ்டீமில் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து ஷிஃப்ட் ஸோ இதிலே போட்டுட்டு நம்ம வந்து இன்னும் இதெல்லாம் வந்து வேக வைக்க தேவையில்லை. இதில் வந்து போடலாம். இது வந்து ஏன் வந்து சூட்டில் போடுறோன்னா அது பச்சை வாசம் வராமல் இருக்கும். ஸோ சூட்டில் போடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்படியே வந்து சூட்டில் இருக்கட்டும். நம்ம வந்து இப்படி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அப்புறமா வந்து சட்னி அரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்து சரியாக இருக்கும். சூப்பராக வந்து ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ இது வந்து இறக்கலாம். ஸோ தட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கடுகு சீரகம் போட்டிருக்கோம். நல்லா வந்து வேகட்டும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு சட்னி வந்து அரைச்சினா போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வேகணும். ஸோ எந்த சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு.